ஒரு காலத்தில் பசுமையான மலைகளால் சூழப்பட்ட ஒரு பெரிய ராஜ்யத்தில் அருண் என்ற நல்ல மனம் கொண்ட ராஜா வாழ்ந்தார். அவருடைய ராணி மீனா மிகவும் அறிவும் கருணையும் கொண்டவள். அவர்கள் இருவரும் மக்களை மிகவும் நேசித்தனர். ஆனால் அந்த ராஜ்யத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது. ஒவ்வொரு வருடமும் ஒரு இருண்ட காற்று வந்து பூக்கள் அனைத்தையும் உலரச் செய்துவிடும். மக்கள் பயந்தார்கள். ஒரு நாள் ஒரு வயதான சாமியார் ராஜாவிடம் சொன்னார், மலைக்கு பின்னால் இருக்கும் காட்டில் ஒரு மாய மலர் உள்ளது. அதை கண்டுபிடித்தால் உங்கள் ராஜ்யம் என்றும் செழித்து வளரும். ராஜா அருண் உடனே பயணம் செய்ய முடிவு செய்தார். ராணி மீனாவும் துணையாகச் சென்றாள். அதிசய காடு. அவர்கள் காட்டுக்குள் சென்றபோது பேசும் பறவைகள், ஒளிரும் நீரூற்று, மர்மமான வழிகளெல்லாம் பார்த்தார்கள். ஒரு பெரிய சிங்கம் அவர்களை நிறுத்திக் கேட்டது, நீங்கள் ஏன் இந்த காட்டிற்கு வந்தீர்கள்? ராணி மெதுவாக சொன்னார், எங்கள் மக்களை காப்பாற்ற ஒரு மலரை தேடுகிறோம். அவர்களின் நேர்மையை பார்த்த சிங்கம் வழிகாட்டியது. மாய மலர். மலை உச்சியில் ஒரு ஒளி வீசும் மாய மலர் இருந்தது. ஆனால் அதற்கு காவலாக ஒரு மந்திர பாம்பு இருந்தது. ராஜா அதை எதிர்கொள்ள தயாரானார். ஆனால் ராணி சொன்னார், போராட வேண்டாம், அன்பால் பேசுவோம். அவர்கள் பாம்பிடம் அமைதியாக பேசினர். பாம்பு அவர்களின் நல்ல மனதை உணர்ந்து மலரை தருகிறது. அவர்கள் மலரை கொண்டு வந்து ராஜ்யத்தில் நட்டார்கள். அதன் பிறகு அந்த இருண்ட காற்று ஒருபோதும் வரவில்லை. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ராஜா அருண் மற்றும் ராணி மீனா என்றும் அன்புதான் மிகப்பெரிய சக்தி என்பதை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் எந்த பிரச்சனையும் தீரும்.